ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டக்கர் சமையல். ஓணம் பண்டிகை வரப்போகுதுங்க. ஓணம் ஸ்பெஷலாக இந்த ஓணம் சத்யா தாங்க. ஓணம் சத்யாவில் நிறைய ரெசிபிஸ் இருக்கும், நிறைய சைடிஷும் இருக்கும். அந்த சைடிஷில் ஒரு ரெசிபியான இஞ்சி புளி கறி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இஞ்சி புளி கறி இனிப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாம் கலந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதை இஞ்சி ஊறுகான்னு சொல்லலாம். இந்த இஞ்சி புளி கறி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 250 கிராம் இஞ்சியை கழுவிட்டு தோலை உரிச்சு வச்சுருக்கேன். இந்த இஞ்சியை சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்க போகிறோம். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். சின்னது பெருசுமாக இருந்துச்சுன்னா சின்னதாக இருக்கிறது சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிரும், பெருசாக இருக்கிறது சீக்கிரமாக ஃப்ரை ஆகாது. உங்களுக்கு இந்த மெத்தடில் அரிஞ்செடுக்க வரலைன்னா சாப்பர்லேயோ இல்லை கட்டிங் போர்ட்லேயோ நீங்கள் எந்த மெத்தடில் காய்கறிகளை பொடிசாக அரிஞ்செடுப்பீங்களோ அதே மெத்தடில் அரிஞ்செடுத்துக்கோங்க. எல்லா இஞ்சியுமே ஒரே சைஸில் சின்ன சின்னதாக அரிஞ்செடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கடுகு, 10 குண்டு மிளகாய், சின்னதாக கட் பண்ண 3 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் வெந்தய பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 கப் அளவு வெல்லம், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இனி இஞ்சி புளி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் மண்சட்டியில் தான் ஊறுகாய் செய்வேன். உங்கள் வீட்டில் மண்சட்டி இல்லைன்னா நோ ப்ராப்ளம். உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். பாத்திரம் சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். அப்போ தான் இஞ்சி புளி டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் குண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க. எல்லா பொருளுமே கரெக்டான பக்குவத்தில் ஃப்ரை ஆகணும், ரொம்ப கருகிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. லைட்டாக வதங்கினதுமே அரிஞ்சு வச்சுருந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். அப்போ தான் இஞ்சி புளி டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கிலோ அளவு இருக்க இஞ்சி போட்டிருக்கோம். ஸோ வதங்கி வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமையாக வதக்கி எடுங்க. எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெட்டர் ஸ்டார்டிங்லேயே நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். கலர் மாற ஆரம்பிக்குது. ஃப்ளேமை சிம்லேயே இருக்கட்டும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறணும். இந்த கலர் வர்ற வரைக்கும் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து கரைச்சி வச்சுருந்த புளி கரைச்சலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. புளி கரைச்சல் நல்லா கொதிச்சு வரட்டும். புளிக்கரைச்சல் கொதிக்க ஆரம்பித்ததும் வரமிளகாய் தூள், வெந்தய பொடி, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்போட அளவு பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. புளிக்கரைச்சல் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கையெடுக்காமல் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். எண்ணெய் திரிய ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சி புளி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கறி ஒயிட் ரைஸு, தயிர் சாதம் மட்டும் இல்லைங்க, எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூடவே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாவே எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இஞ்சி புளி ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை பார்க்கும் போதே ரொம்ப டெம்ட் ஆகுதுங்க. உடனே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுது. ஆனால் இப்போவே இதை யூஸ் பண்ணக்கூடாது. 1 டே இல்லை 2 டேஸ் கழித்து தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இஞ்சி புளி நல்லா செட் ஆகி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஓணத்துக்கு 1 டே இல்லை 2 டேஸ்க்கு முன்னாடியே இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஓணத்தன்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓணம் சத்யாவில் இஞ்சி புளி கறி மெயினாக சேர்க்கறதுக்கு காரணம் இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் இந்த சுவையெல்லாமே கலந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஞ்சி அதிகமாக போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால
நம்ம ஓணம் ரெசிபீஸ் அதிகமாக சாப்பிடும்போது அது சீக்கிரம் ஜீரணமாகறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதாங்க, இந்த கேரளா ரெசிபியான இஞ்சி புளி கறியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.